ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான மாப்பிள்ளை சம்பா இட்லி தோசை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரே மாவில் இட்லி தோசை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு நான் மாப்பிள்ளை சம்பா அரிசி ஆர்கானிக் ஷாப்பில் பார்த்து வாங்கிக்கோங்க. 2 அழகு நிரம்ப மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கலாம். இதுக்கு ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் 2 அழகு கரெக்டாக அதே ப்ரொப்போர்ஷனில் நீங்கள் பச்சரிசி அப்படி இல்லைனா இட்லி அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ 4க்கு 1 தான் உளுந்து கணக்கு. உளுந்து மட்டும் ஒரு கைப்பிடி சேர்த்து கோபுரமாக அளந்துக்குங்க, ஏன்னா மில்லட்டுன்றதுனால. ஸோ 4:1 4 அழகு அரிசி 1 அழகு உளுந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா 2-3 வாட்டி நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு நல்லா 8 to 10 hours வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் எப்படி இட்லி தோசைக்கு அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி இந்த மாதிரி ஃபெர்மெண்டேஷன் பண்ணி இப்போ பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அரைச்ச இந்த மாவை எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம தோசை ஊற்ற போகிறோம். தோசை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நார்மல் தோசை மாவில் ஊற்றுனா எப்படி வருமோ அது மாதிரி நல்லா மொறுன்னு சூப்பராக வரும். ஊற்றுறதுக்கே நல்லா வரும். உங்களுக்கு மாப்பிள்ளை சம்பா தோசை ரெடி. இதே மாவை வச்சு நம்ம ஊத்தாப்பம், கல் தோசை, செட் தோசைன்னு வெரைட்டி ஆஃப் தோசை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவை வச்சு நம்ம இட்லி மாவு பண்ண போகிறோம். மாப்பிள்ளை சம்பா அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக தயாமன் இருக்கிறனால இது நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. ஆண்களுக்கு உடல் பலத்தையும் உடல் சோர்வினைக்கு எக்ஸ்ட்ரா நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்க யூஸ் ஆகும். இது பெண்களுக்கான இரும்பு சத்தையும் சேர்த்துக்கும். எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் தோசை மட்டும் இல்லை பாருங்கள், புசு நல்ல ஃப்ளஃபியான இட்லி நல்லா மெத்துன்னு சாஃப்டாக கிடச்சிது. நல்ல இட்லியும் நம்ம செய்ய வரும், தோசையும் இந்த ப்ரொப்போர்ஷனில் செய்யலாம். நல்ல இட்லிலாம் சர்வ் பண்ணும்போது காரசாரமாக கார சட்னியோட சர்வ் பண்ணுங்க. தோசைக்கு சட்னி சாம்பாரோட சர்வ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த மில்லட் தோசையை சுகர் பேஷண்ட் தாராளமாக எடுத்துக்கலாம். இது சோர்வன்னைக்கு சுறுசுறுப்பாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் தாராளமாக எடுத்துக்கலாம். வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி நீங்கள் மாப்பிள்ளை சம்பா அரிசி சாதமாக சாப்பிட வேணாம், இந்த மாதிரி இட்லி தோசையாக நீங்கள் செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.